வணக்கம். சற்று முன் பார்த்த இந்த வீடியோ காட்சி தாஜ்மஹல் மீது தீவிரவாதிகளுடைய ஒரு தாக்குதல். பயப்படாதீர்கள், இது உண்மையான காட்சி கிடையாது. நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்த லீலா என்கிற ஒரு வெப் சீரிஸ். அதில் இந்தியாவுடைய எதிர்காலத்தை பற்றின ஒரு கற்பனை கதையை வெளிவிட்டிருந்தார்கள். இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு சுப்ரீம் லீடர், இந்த சுப்ரீம் லீடர் மக்களுடைய அதிகாரம், இந்த நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை, அதற்கான கட்டுப்பாடு அனைத்துமே இந்த சுப்ரீம் லீடர் கையில் இருந்தது. இன்னைக்கு இந்த லீலா என்கிற வெப் சீரிஸுடைய 2வது பக்கமும் வெளிவரவில்லை. ஏன்னா மக்கள் எதிர்த்தார்கள், மக்கள் கேள்வி கேட்டார்கள், எப்படி இந்தியாவை பற்றின இப்படியான ஒரு கற்பனையை நீங்கள் வெளிவிடலாம் என்று. ஆனால் அடுத்த 10 வருடமோ 20 வருடமோ 30 வருடமோ நீங்கள் சற்று முன் பார்த்த இந்த தீவிரவாத தாக்குதல், இது போன்ற சம்பவம் இந்தியாவில் தாஜ்மஹல் மீதும் நடக்கலாம். எப்படி என்று நீங்கள் பார்க்கணும், புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்விகள் கேட்கப்படக்கூடாதோ அதற்காக அரசாங்கம் மக்களை திசை திருப்பக்கூடிய வேலையை பார்த்து வருகிறது. அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி, விலைவாசியை பற்றி, வெளிநாட்டு பங்குச்சந்தையிலிருந்து வரக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்களை பற்றி, அல்ல அரசாங்கத்துடைய ஃபெயிலியர்ஸ்களை பற்றி யாருமே கேள்வி கேட்கக்கூடாது என்கிற இந்த விஷயத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் அரசாங்கம் உங்களை திசை திருப்பக்கூடிய வேலையை தான் பார்த்து வருகிறது. அதற்காக அவர்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயம் ஜாதி, மதம். இப்போது அவுரங்கசீப் 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மகாராஜா இறந்து போனார். அவர் ஒரு இஸ்லாமியர் என்கிற காரணத்தை காட்டி நாக்பூரில் ஒரு மிகப்பெரிய கலவரம் வெடித்தது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு நபர் இறந்ததை, அவருடைய சமாதியை தோண்டி அகற்ற வேண்டும் என்கிற இந்த பிரச்சாரம் தேவையா? ஒட்டுமொத்த உலகத்தின் நிலையை பாருங்கள். சைனாவை எடுத்துக்கொள்ளுங்கள், அமெரிக்காவை எடுத்துக்கொள்ளுங்கள், அல்ல மற்ற நாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். டெவலப்ட் அல்ல டெவலப்பிங் நேஷன்ஸ்களில் ஒரு நாட்டை காட்டுங்கள். இது மாதிரி 300 ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த நபருடைய சமாதியை அகற்ற வேண்டும் என்கிற ஒரு கலவரம் வெடிக்கிறதா என்று உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செய்து கீழே கமெண்ட் பாக்ஸில் அதை பற்றி எழுதுங்கள். நாக்பூரை பற்றி நீங்கள் பார்க்கும்போது ஒரு அமைதியான இடம். பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்ட போது கூட, ஒட்டுமொத்த இந்தியாவில் பல்வேறு இடங்களில் கலவரம் வெடித்த போது கூட, நாக்பூரில் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து முஸ்லீம் கம்யூனிட்டி எவ்வளோ ஒற்றுமையாக இருந்தது. இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய அந்த இடத்தில் கூட நாக்பூரில் ஒரு ராமர் கோவில் இருக்கிறது. ஆனால் அதையும் இன்னைக்கு இவர்கள் உடைத்து விட்டார்கள். சிந்திக்கக்கூடிய விஷயம். எப்படி அவுரங்கசீப் என்கிற விஷயத்தை இவர்கள் எடுத்து வைக்கிறார்களோ அதே போன்று இவர்கள் அக்பரை பற்றி அல்ல முகல்ஸ்களை பற்றி, இன்னும் சொல்ல போனால் ஷாஜஹானை பற்றியும் இவர்கள் பேசுவார்கள். ஷாஜஹான் கட்டியது தான் தாஜ்மஹல், அதையும் இடிக்கக்கூடிய வேலையை இவர்கள் பார்ப்பார்கள். இது இங்கே இருக்கக்கூடாது என்று. வயலன்ஸ் எப்படி வெடித்தது என்று நீங்கள் பாருங்கள். இந்த வயலன்ஸிற்கு பின்னாடி, அதாவது இந்த அவுரங்கசீப்பை பற்றி இவர்கள் பேசி வருகிறார்களோ, அப்போ மராட்டாஸ் வீக்காக இருந்தார்களா, அல்ல மராட்டாஸோடைய அந்த தைரியத்தை நீங்க சந்தேகப்படுகிறீர்களா என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவுக்குள் உங்களை நான் கூட்டிச் செல்கிறேன். 1707ஆம் ஆண்டு அவுரங்கசீப் மறைந்தார். அதற்கு கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளுக்கு பின்பு 1818ஆம் ஆண்டு ஆங்கிலோ மராட்டா போர் நடந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகள் வரை முகல்ஸ்களை சேலஞ்ச் செய்யக்கூடிய அந்த தைரியம், அந்த பவர் யார் கையில் இருந்தது என்றால் மராட்டாஸ் கையில் இருந்தது. முகல்ஸ்களை அகற்றக்கூடிய வேலையை மராட்டாஸ் பார்த்தார்கள். 1707ஆம் ஆண்டிலிருந்து 1818ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கும் மேலே அவுரங்கசீபுடைய சமாதி அந்த இடத்தில் தான் இருந்தது. அப்போ எதிர்கட்சிகளும் கிடையாது, அப்போ ப்ரொபகண்டா பரப்பக்கூடிய பிஜேபி ஐடி விங்கும் கிடையாது, கோதி மீடியாவும் கிடையாது. அவர்கள் நினைத்திருந்தால் அவுரங்கசீபுடைய அந்த சமாதியை என்னைக்கோ அகற்றியிருக்கலாம். முகல்ஸ்கள் வாழ்ந்து வந்த எத்தனையோ மாளிகைகளை, எத்தனையோ கோட்டைகளை அவர்களால் அகற்றியிருக்கலாம். எத்தனையோ மசூதிகளை இடித்து அந்த இடங்களில் கோவில்களையும் கட்டியிருக்கலாம். அவர்கள் அதை செய்யவில்லை. தைரியமான வீரர்கள் இது போன்ற வேலைகளை பார்க்க மாட்டார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல்வாதிகள், கோழைகள் தான் இது போன்ற விஷயங்களை செய்வார்கள். அதாவது அரசாங்கத்தை பார்த்து வெளிவரக்கூடிய கேள்விகள் கேட்கப்படக்கூடாது. அதனால் நாக்பூரில் நடந்த கலவரமாக இருக்கட்டும், அல்ல பாபரி மஸ்ஜித் போன்ற சம்பவங்களாக இருக்கட்டும், விஸ்வ ஹிந்து பரிஷத், பஜ்ரங் தள்,
ஆரங்கசேபுடைய இந்த சமாதியை அகற்ற வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்துடன் பல்வேறு இடங்களில் நாக்பூரில் ஒரு போராட்டத்தை தொடங்கினார்கள். இந்த போராட்டத்தின் போது ஆரங்கசேபுடைய உருவ பொம்மையை கொளுத்தினார்கள், எரித்தார்கள். சரி, பரவாயில்லை, அது உங்களுடைய சட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த அதிகாரம், நீங்கள் போராடலாம். 300 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தவறை நீங்கள் சரிபார்க்க போகிறோம் என்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து வைக்கிறீர்கள். ஆனால் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் நீங்கள் பார்த்தீர்கள்னா, உருவ பொம்மையை எரிப்பதால் எதுவுமே நடக்கவில்லை, இங்கே கலவரம் வெடிக்காது. அதனால் அடுத்த கட்டம் என்ன செய்வது? நீங்கள் இஸ்லாமியர்களுடைய அந்த சமாதிகளுக்கு போனீர்கள்னா அங்கே சாதர் என்று போட்டிருப்பார்கள், அதாவது ஒரு துணி இருக்கும், அதில் இஸ்லாமியர்களுடைய மத வார்த்தைகள் எழுதியிருப்பார்கள். விஸ்வ ஹிந்து பரிஷத் பஜ்ரங் தளை சார்ந்த குண்டர்கள் உருவபொம்மை மற்றும் எரிக்கவில்லை, அந்த இஸ்லாமியர்களுடைய மத அடையாளத்தையும் எரித்தார்கள். இதற்கு பின்புதான் அங்கே கலவரம் வெடித்தது. இந்த கலவரம் வெறும் பிஜேபி சார்ந்த நபர்கள், RSS சார்ந்த நபர்கள், விஸ்வ ஹிந்து பரிஷத்தை சார்ந்த நபர்கள், பஜ்ரங் தளை சார்ந்த நபர்கள் மற்றும் இந்த கலவரத்தை தூண்டவில்லை. இந்த புறம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், அதில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களும் அந்த வேலையை பார்த்தார்கள். தேவேந்திர ஃபட்னவிஸ், மகாராஷ்டிராவின் சீஃப் மினிஸ்டர், அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன், கேளுங்கள். Youngsters came in tractors loading stones to target specific areas. A systematic target happened. இளைஞர்கள் டிராக்டர்ஸ்களில் கற்களை எடுத்துக்கொண்டு, கம்பு, கட்டை இதெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான ஏரியாக்களில் டார்கெட் செய்வதற்காக முன் வந்தார்கள். பெட்ரோல் பாம் ட்ராலி ஃபில்ட் வித் ஸ்டோன்ஸ். ஃபட்னவிஸோடைய இந்த ஸ்டேட்மெண்ட், அதே மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டர் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா, சமாதியை அகற்றிவிட வேண்டும், இது இருக்கக்கூடாது, தேவையல்ல. அதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் வரலாற்றில் இருக்கக்கூடிய ஒரு சமாதியை அகற்றுவதற்கான ஒரு முத்திரையை கொடுக்கிறார், ஒரு பெர்மிஷனை கொடுக்கிறார். இன்னைக்கு சைனாவை பாருங்கள், டீப் சீக்லேருந்து அட்வான்ஸ்ட் வெப்பன்ஸ்களிலிருந்து அவர்களுடைய ரிசர்ச் எங்கே போனது, அவர்களுடைய டெக்னாலஜி எங்கே இருக்கிறது. எந்த சைனாவை லோக்கல் 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 என்று நீங்கள் அலைக்கழித்தீர்களோ, அதே சைனா இன்னைக்கு அமெரிக்காவை விட டெக்னாலஜி, சயின்ஸ், ஸ்பேஸ், ரிசர்ச் அனைத்திலுமே ஒரு படி மேலே போய் நிற்கிறது. எந்த விதமான டெவலப் நேஷனை நீங்கள் எடுத்து காட்டுகிறீர்கள்? சாவா என்ற ஒரு படம் வெளிவந்ததா, ஒரு நடிகர், எப்படி காஷ்மீர் ஃபைல்ஸ் வெளிவந்ததோ, எப்படி கேரளா ஸ்டோரி வெளிவந்ததோ, ஒரு ப்ராபகேண்டாவிற்கான படங்கள். இந்த படங்களை வைத்து ஹிந்துத்துவவாதிகள் தன்னுடைய ஐடியாலஜியை இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக, டெமோக்ரஸிக்கு எதிராக, இந்த நாட்டு ஒற்றுமைக்கு எதிராக எந்த அளவில் பரப்பி வருகிறார்கள். அதற்காக எந்த அளவில் மீடியா வேலை பார்க்கிறது, எதற்காக கோதி மீடியாவிலிருந்து சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஐடிவிங் போன்ற நபர்கள் வேலை பார்க்கிறார்கள், அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அபு ஆஸ்மி, இதே மகாராஷ்டிராவின் சமாஜ்வாதி கட்சியை சார்ந்த ஒரு எம்எல்ஏ, அவருடைய ஸ்டேட்மெண்ட், சாவா என்கிற இந்த படம் வெளிவந்ததற்கு பின்பு ஆரங்கசேபை பற்றின ஒரு வெறுப்பு மக்கள் மத்தியில் பரவியது. உடனடியாக அபு ஆஸ்மி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். ஆரங்கசேப் ஒரு நல்ல மனிதர், அவர் எத்தனையோ கோவில் எல்லாம் கட்டியிருந்தார், எந்த கோவிலையும் அவர் இடிக்கவில்லை என்று. அதாவது ஒரு விதமான சப்போர்ட்டை அவர் எடுத்து வைக்கிறார். ஆரங்கசேப், ஷாஜஹான், அக்பர், இது போன்ற பல்வேறு மன்னர்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமைக்கும் வேலை பார்த்தார்கள். அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா பல்வேறு தவறுகளையும் செய்தார்கள். அதாவது வரலாற்றில் செய்யப்பட்ட பல தவறுகள் இந்த நபர்கள் செய்தார்கள். அப்போது அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்காகவும் அவர்களை காப்பாற்றுவதற்காகவும் ஒரு நபர் பேசுகிறார். அந்த நபர் பேசவில்லை. அந்த மதத்தை நீங்கள் குற்றச்சாட்டு எடுத்து காட்டக்கூடாது. ஒரு தனிப்பட்ட நபர், ஒரு தனிப்பட்ட அரசியல்வாதி தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக, அரசியல் லாபத்திற்காக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறார். இதில் இருக்கக்கூடிய ஷிண்டே, ஹிந்துத்துவவாதி, முன்னாள் மகாராஷ்டிராவின் சீஃப் மினிஸ்டர், இப்போ டிப்யூட்டி சீஃப் மினிஸ்டர், அவர் அதை எதிர்த்து இந்த கலவரத்தை தூண்டிவிட்டார்கள். இந்த கலவரம் எந்த அளவில் அங்கே நடந்தது என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, we believe Aurangzeb's grave should be removed, சீஃப் மினிஸ்டர் ஃபட்னவிஸ். இதே வார்த்தையை தான் சிவாஜியுடைய அந்த குடும்பத்தினர்கள் அவர்களும் எடுத்து வைத்தார்கள். அதாவது ஆரங்கசேபுடைய ஒரு சமாதி ஆர்கியோலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, அதாவது மத்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நாட்டில் மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய கேள்விகள், பிரச்சனைகள், அது ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸ்களாக இருக்கட்டும், மாணவர்களுடைய வேலைவாய்ப்புகளாக இருக்கட்டும்,
அல்ல கல்விக்காக நீங்கள் எந்த அளவில் பட்ஜெட்டை ஒதுக்கி இருக்கிறீர்கள், மும்மொழி கொள்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது போன்ற வாதங்கள், பிரதிவாதங்கள், இந்த நாட்டில் எத்தனை ரிசர்ச் சென்டர்ஸ்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள், இதற்கான மாஸ்டர் மைண்டும் வெளிவந்து விட்டார். மாஸ்டர் மைண்ட் யார் என்றால், இந்த நபருடைய பேர் ஃபஹீம் கான். ஃபஹீம் கான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் பொலிட்டிஷியன். நிதின் கட்கரிக்கு எதிராக அரசியலில் எலெக்ஷனில் களமிறங்கி தோர்த்து போன ஒரு நபர். இந்த நபர் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமர்களை திரட்டி, அங்கே இருக்கக்கூடிய பெண் போலீஸ் விமன் அவர்கள் அங்கே தாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒரு டிஎஸ்பியை கோடாரியால் வெட்ட பார்த்திருக்கிறார்கள். இது போன்ற பல்வேறு விஷயங்கள். ஃபஹீம் கான் இஸ் பீன் அரெஸ்டட். 8க்கும் மேற்பட்ட பிஜேபி, பஜ்ரங் தள், விஸ்வ ஹிந்து பரிஷத் அவர்களும் சரண்டர் ஆகியிருக்கிறார்கள். அதாவது ஒரு புதிய ஆங்கிளில் இந்த ஒட்டுமொத்த கலவரத்திற்கான விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் மக்களை தூண்டக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்ல, மக்கள் எந்த அளவில் அவர்களுடைய உணர்வுகளை தூண்டி, அவர்களுடைய மதவெறியை தூண்டி இந்த கலவரத்தை எதற்காக நடத்தினார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஹிந்து முஸ்லீம் இதை தாண்டி வேறு எந்த விதமான சப்ஜெக்டையும் இந்த நாட்டு அரசாங்கம் கையில் எடுப்பதல்ல. ராமர் கோவில் கட்டப்பட்டது. ராமர் கோவிலுக்கு பின்பு சரி, அதை கட்டி முடிச்சுட்டீர்கள். எத்தனையோ ஆண்டுகளுக்கான ஒரு வரலாற்று மிக்க ஒரு போர், லா சூட் நடந்தது. அதற்கப்புறமாவது நாம் இங்கே டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுவோம், வேலைவாய்ப்பை பற்றி பேசுவோம். எதுவுமே கிடையாது. இப்போ அடுத்த டார்கெட் ஹோலி எடுத்து வைத்தார்கள். ஹோலியில் கலவரத்தை தூண்ட முடியவில்லை. இப்போ ஆரங்கசேபை வைத்து அடுத்த கலவரம். பார்லிமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு புதிய ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார்கள். அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், இடி, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே வரக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் கடந்த 10 ஆண்டுகளில் 193 இடி ரெய்ட்ஸ் நடந்தது. இது வந்து ரெய்ட் மட்டுமல்ல, ஒரு டெலிஃபோனில் உங்களுக்கு சம்மன் கொடுத்தது மட்டுமல்ல, ப்ராப்பராக வழக்கு போடப்பட்டது 193 வழக்குகள். இது பார்லிமெண்ட்டில் கொடுக்கப்பட்ட டேட்டா ஸ்டேட்மெண்ட் இந்த நாட்டு அரசாங்கம் கொடுத்தது. கடந்த 10 ஆண்டுகளில் 193 வழக்குகளில் வெறும் 2 வழக்குகளில் மட்டும்தான் தீர்ப்பு வந்திருக்கிறது. அப்போது கடந்த 10 ஆண்டுகளில் எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களாக இருக்கட்டும், பிஸ்னஸ் மேன்ஸ்களாக இருக்கட்டும், பியூரோக்ராட்ஸ்களாக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு நபர்களை இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ் போன்ற டிபார்ட்மெண்ட்களை கைக்குள் போட்டு இந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்தது? 193 கேசஸ், ஆனால் ப்ரூவ் ஆனது வெறும் 2, ஜஸ்ட் 2. இது போன்ற விஷயங்கள் மக்கள் கேட்கக்கூடாது. இது போன்ற கேள்விகள் மக்கள் கேட்கக்கூடாது. அதற்காக தான் ஆரங்கசேப் போன்ற விஷயங்களை இவர்கள் தூண்டி நிற்கிறார்கள். எந்த சைனா 6th ஜெனரேஷன் ஏர்கிராஃப்டிற்கான, ஃபைட்டர் ஜெட்டிற்கான டெஸ்டிங்கை பார்த்து வருகிறதோ, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐஐடி போன்ற இன்ஸ்டிடியூஷன்களில் கோமூத்திரத்தின் மீது, பசு மூத்திரத்தின் மீது, ஐம் சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், பட் திஸ் இஸ் வாட் த ரைட் வேர்ட், அதற்கான ரிசர்ச் நடக்க வேண்டும் என்று ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் வெளிவிட்டு பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் கௌரக்ஷா என்கிற பெயரில் பல்வேறு குண்டர்களை நீங்கள் உருவாக்கி இருக்கிறீர்கள். டெஸ்லா, எலான் மஸ்க். எந்த எலான் மஸ்க் இந்தியாவில் வரக்கூடாது, அவருடைய ஸ்பேஸ் மிஷன் எந்த அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் கூட டெஸ்லா கார் இங்கே வரக்கூடாது, அவருடைய ஸ்டார்லிங்க் என்கிற சேட்டலைட் இன்டர்நெட் இங்கே வரக்கூடாது என்று கடந்த 5 ஆண்டுகளாக அவரை தடுத்து நிறுத்தி வைத்திருந்தார்கள். இப்போது ட்ரம்ப், அமெரிக்காவுடன் நீங்கள் கைகோர்க்க வேண்டும். அமெரிக்காவில் 2nd பவர்ஃபுல் மேன் யாருன்னு இதே எலான் மஸ்க். எலான் மஸ்க்கு இப்போ நீங்கள் ரெட் கார்பெட்டை விரித்திருக்கிறீர்கள். 105% இம்போர்ட் டியூட்டி எலக்ட்ரிக்கல் கார் மீது இருந்தது. 105%லிருந்து 130% வரை. இப்போ வெறும் 5% நீங்கள் குறைத்து விட்டீர்கள். டெஸ்லாவுடைய ஃபேக்ட்ரி எல்லாம் இங்கே கிடையாது, அங்கேருந்து டைரக்ட் இம்போர்ட் ஆக போகிறது. அப்போ எத்தனை வேலைவாய்ப்பை நீங்கள் உருவாக்க போகிறீர்கள்? உங்களுடைய ஆத்ம நிர்பர் பாரத் என்ன ஆனது? உங்களுடைய மேக் இன் இந்தியாவிற்கான கனவு என்ன ஆனது? எதை பற்றியும் நீங்கள் பேசக்கூடாது. எந்த ஜியோவை உருவாக்குவதற்காக நீங்கள் பிஎஸ்என்ஐ அளித்தீர்களோ, ஏர்செல்லை அளித்தீர்களோ, ட்ரை டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ட்ரை முறைப்படி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு ஸ்கீம், அதாவது ஒரு மொபைல் ஃபோனுக்கான ஸ்கீமை நீங்கள் பார்த்தீர்கள்னா 90 நாட்களுக்கு மேலே நீங்கள் கொடுக்கக்கூடாது. இது ட்ரையுடைய சட்டம். ஆனால் ஜியோவை வளர்ப்பதற்காக 2 வருடங்கள் வரை, இன்னும் சொல்ல போனால் 2 வருடத்திற்கு மேலே நீங்கள் அந்த ஸ்கீம்ஸ்களை நடத்துவதற்கான பெர்மிஷனை கொடுத்தீர்கள். யூ ஹவ் சேஞ்ச்ட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ட்ரை.
இன்னைக்கு ஜியோவை நீங்கள் நிறுத்தியிருக்கிறீர்கள், பல்வேறு நபர்களுடைய வேலை வாய்ப்பு போனது, பல உத்தியோகங்கள் அழிந்தது. இப்போ ஜியோவை நீங்கள் இழப்பதற்கு, ஜியோவை அளிப்பதற்காக எலான் மஸ்க்கு அவருக்கான ஒரு பொசிஷனை கொடுத்து விட்டார்கள். நீங்கள் வாங்க. எதற்காக? என்ன பயம்? அப்போது அடானி மீது இருக்கக்கூடிய வழக்குகள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வழக்குகள், அவருக்காக இந்தியா காம்ப்ரமைஸ் செய்யப்படுகிறதா என்கிற இந்த கேள்வி. பட் மக்கள் இந்த கேள்வி கேட்கக்கூடாது. மக்கள் 300 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு அவுரங்கசீப் என்கிற ஒரு மன்னர் இருந்தாராம், அவருடைய சமாதி நாக்பூரில் இருக்கிறது, அதை அகற்ற வேண்டும் என்கிற ஒரு கலவரம். ஒட்டுமொத்த டெலிவிஷன் சேனல்ஸ்கள் கடந்த 2 நாட்களாக இதைத்தான் எடுத்து காட்டுகிறார்கள். இந்த சிவாஜி மகாராஜை பற்றி இதே பிஜேபி, இதே ஆர்எஸ்எஸ், இதே விஸ்வ இந்து பரிஷத், இதே பஜ்ரங் தள் போன்ற அமைப்புகள் மகாராஷ்டிராவில் 35 அடி உயரத்தில் ஒரு மிகப்பெரிய சிலையை, சிவாஜி மகாராஜோடைய சிலையை நாங்கள் தொடக்கப் போகிறோம் என்று கூறினீர்கள். அதை திறந்தீர்கள். எத்தனையோ 1000 கோடி ரூபாய் அதற்காக செலவுமானது. ஒரே ஒரு காற்று வீசியது. அது எப்படி சின்னாபின்னமானது என்று உங்களுக்கு தெரியும். அப்போ அன்னைக்கு உங்களுடைய தன்மானம், அன்னைக்கு உங்களுடைய அவமானம் நடக்கவில்லையா? அன்னைக்கு சிவாஜி மகாராஜ் அவருடைய மானம் கப்பல் ஏறவில்லையா என்கிற அந்த கேள்வி. இன்னைக்கு எந்த விதமான இன்சல்ட்டை பற்றி நீங்க பேசுகிறீர்கள்? ரிலிஜியன் எப்பவுமே இது போன்ற மத கலவரங்களை தூண்டவும் தூண்டாது. மக்களாகிய, அதாவது காமன் மேன் எப்பவுமே இது போன்ற கலவரத்தை விரும்ப மாட்டார்கள். அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகளால் தூண்டப்பட்ட இது போன்ற விஷயங்கள். இப்போ இன்னொரு சில நபர்கள், விக்கி கௌஷல் இந்த படத்தில் நடித்த நபர், அவர்தான் இதற்கு காரணம் என்று கூறுவார்கள். கிடையாது, அவரும் கிடையாது. He was a smart man. ப்ரொபகண்டாவிற்காக ஒரு படத்தை எடுத்தார். அந்த படத்தில் பணத்தை சம்பாதித்து இப்போ he is advertising for some underwear brand. உள்ளாடைக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் அவர் கிடைச்சிருச்சு. He made the money. Then who is responsible? Who is accountable for this issue? Political parties, politicians, people like you and I who believe in WhatsApp University, fake news. கிராக் என்கிற ஒரு ஏஐ டூல் வெளிவந்திருக்கிறது. 2-3 நாட்களாக மக்கள் கேள்விகள் கேட்கிறார்கள். பிஜேபி கடந்த 10 ஆண்டுகளாக எந்த விதமான வதந்திகளை பரப்பி வந்ததோ, எந்த விதமான பொய் பிரச்சாரங்களை செய்து வந்ததோ, அது பிரைம் மினிஸ்டர் மோடியுடைய சர்டிஃபிகேட் விவகாரமாக இருக்கட்டும், இந்த நாட்டின் முதல் தீவிரவாதியாக இருக்கட்டும், ஆர்எஸ்எஸ் உடைய சுதந்திர போராட்டத்தில் இருக்கக்கூடிய பங்காக இருக்கட்டும், இது போன்ற பல்வேறு விஷயங்கள், பல்வேறு கேள்விகள். அதாவது எந்த ப்ரொபகண்டாவை இவர்கள் நடத்தி வந்தார்களோ அந்த அனைத்து ப்ரொபகண்டாக்களையுமே கிராக் என்கிற இந்த ஏஐ உடைத்து கொண்டிருக்கிறது. அதற்காகவே ஒரு டீட்டெயிலான வீடியோ இன்றைக்கி நைட்டு வருது, அதையும் நீங்கள் பார்க்கலாம். அப்போது இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, எந்த அளவில் மதத்தை வைத்து இந்த நாட்டில் கேட்கப்படக்கூடிய உண்மையான கேள்விகளை மறைப்பதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம், மீடியா ஹவுசஸ், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சதி செய்து வருகிறார்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இன்னைக்கு நீங்கள் வெளித்துக் கொள்ளவில்லை என்றால், இன்னைக்கு நீங்கள் கேள்விகளை கேட்கவில்லை என்றால், நான் தொடக்கத்தில் ஒரு வீடியோவை காட்டியிருந்தேன், ஒரு இமேஜினேஷன் வீடியோ. தாஜ்மஹலை எப்படி தீ வைத்து கொளுத்தி விடுவார்கள், பாம் பிளாஸ்ட் நடக்கப் போகிறது என்று. அது ஒரு கற்பனை மட்டும்தான். அந்த கற்பனை உண்மையாகிவிடும். அப்படி உங்களிடம் நேரம் இருந்தால் தயவு செய்து போய் தாஜ்மஹல் எல்லாம் பார்த்துட்டு வாங்க. இன்னும் எத்தனை வருடங்களுக்கு அது இருக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. என்னைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அப்படித்தான் இந்த நாட்டை, இந்த நாட்டு மக்களை, இந்த நாட்டு இளைஞர்களை மாற்றி வருகிறார்கள். நன்றி, வணக்கம்.